முன்னாடிலாம் வந்து காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சமீப காலமாக வந்து ஒரு 5 to 7 ஆண்டுகளாக வந்து காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடுச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கும், மொபைலை தூக்கி காது கிட்ட வச்சு பேசுகிறோம். அந்த ரேடியேஷன் வந்துட்டு அந்த காதை வந்து பாதிக்குது. அந்த காதை பாதிக்கிறதுனால வந்து காதில் எரிச்சல் வருது, காதில் வலி வருது, அந்த இயர் ட்ரம்மு வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் காது கேளாமை அது வந்து உருவாகுது. அப்புறம் புண்கள் ஏற்படுது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா இயர் பட்ஸு இப்போ வந்து பஞ்சில் சுத்தப்பட்ட ஒரு குச்சி மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கும் காதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆகிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை 10 தடவை கூட வந்து ஸ்டிக்கை போட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆழ்ந்து வந்துட்டு அழுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் போகர் நேச்சர் கேர் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவம் என்ன அப்படின்னா, காது சார்ந்த பிரச்சனைகள். காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எதனால் வருது, அது வராமல் எப்படி வந்து தடுத்துக்கலாம், அப்படி வந்துட்டாக்கும் எப்படி வந்து போகர் நேச்சர் கேர் நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் எப்படிப்பட்ட மருத்துவம் அதுக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ காது சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னாக்கும் காதில் வலி இருக்கும், காதில் எரிச்சல் இருக்கும், காதில் வந்து ஒரு குத்துற மாதிரி இருக்கும், காதில் வந்து சீல் வடியும், காதை அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பலவிதமான காது சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இதற்கான காரணம் அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சமீப காலமாக வந்து ஒரு 5 to 7 ஆண்டுகளாக வந்து காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடுச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த இயர்ஃபோன், காதில் பயன்படுத்தக்கூடிய ஃபோன், அதை தாண்டி காதில் வச்சு பேசுகிறோம், மொபைலை தூக்கி காதுக்கிட்ட வச்சு பேசுகிறோம். அந்த ரேடியேஷன் வந்துட்டு அந்த காதை வந்து பாதிக்குது. அந்த காதை பாதிக்கிறதுனால வந்து காதில் எரிச்சல் வருது, காதில் வலி வருது, அந்த இயர் ட்ரம்மு வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் காது கேளாமை அது வந்து உருவாகுது. அப்புறம் புண்கள் ஏற்படுது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்முடைய காதுகளை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணக்கூடிய ஒன்றாக வந்து கோழியினுடைய இறகை வந்து எடுத்து முன்னாடி காலங்கள்லாம் வந்து பயன்படுத்திக்கிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் பட்ஸு இப்போ வந்து பஞ்சில் சுத்தப்பட்ட ஒரு குச்சி மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கும் காதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆகிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை 10 தடவை கூட வந்து ஸ்டிக்கை போட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆழ்ந்து வந்துட்டு அழுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சிலருக்கு ரத்தம் வந்துடுது. இந்த மாதிரி வெளிப்புறத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சில விஷயங்கள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதுகளை வந்து பாதிக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னாக்கும் அதற்கான ஒரு மருத்துவத்தை வந்துட்டு நாம் வந்து இங்கே மூலிகை மருத்துவத்தையும் தர்றோம். அதே போல் வந்துட்டு உள் மருந்தாகவும் சிலருக்கு வந்து இயர் ட்ரம்மு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதை வந்து தர்றோம். அடிப்படையில் வந்துட்டு இப்போ காதில் வந்துட்டு தைவேலை சாறு அது ஒரு 2-3 துளிகள் வந்துட்டு அங்கே விட்டாக்கும் காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அவ்வாறு விட்டும் வந்துட்டு தீர்வு கிடைக்கல அப்படின்னாக்கும் நாம் வந்து வெளிப்புற மருத்துவம் இங்கே வந்து பாரம்பரிய தடவல் முறை வந்து அதுக்காக கொடுக்குறோம். அது ஆளுக்கு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 2 நாள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் அதுக்காக வந்து மருத்துவத்தை வெளிப்புறத்தில் தர்றோம். அதே போல் வந்துட்டு காதில் எந்த பிரச்சனை இருந்தாலும்
அது எல்லாமே சேர்ந்து கேட்குற மாதிரி ஒரு உள்மருந்தையும் வந்து நம்ம தந்துடுறோம். அப்படி தொடர்ந்து தந்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த காது சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். பக்க விளைவு இல்லாமல் வந்துட்டு காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை காண்போம். அதுவரை வந்து நம்முடைய போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.